ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். புத்தகத்தை வச்சு படிங்க. சரி, ரைட்டு. மூன்றாவது அறிவிப்பு, பள்ளிகளின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளுக்கு வருடாந்திர பராமரிப்பு தொகை உயர்த்தி வழங்கப்படும். நான்காவது அறிவிப்பு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கருக்கு 150 சமூக நீதி விடுதிகள் புதிதாக கட்டித்தரப்படும். 5 சமுதாய நிகழ்வுகளை நடத்த ஏதுவாக 100 சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்படும். இப்பொழுது கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பலர் இந்த சமுதாய நலக்கூடங்கள் கூடுதலாக கேட்டிருக்கிறார்கள். இந்த 100 சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தேவைக்கேற்ப அந்த சமுதாய நலக்கூடங்கள் கூடும். 6வது அறிவிப்பு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் விடுதியினை நிர்வகிக்கவும் மாணாக்கரின் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் அரண் விடுதி பராமரிப்பு மேலாண்மை அமைப்பு ஒன்றை உருவாக்கப்படும். 7வது அறிவிப்பு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் சிறப்பாக பணிபுரியும் ஆசிரியர் மற்றும் காப்பாளர்களுக்கு அறிவொளி ஆசிரியர் விருது மற்றும் அறிவொளி காப்பாளர் விருது வழங்கப்படும். 8வது அறிவிப்பு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க கோயம்புத்தூரில் வணிக மையம் புதிதாக கட்டப்படும். 9வது அறிவிப்பு, சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும். இது ஒரு புதிய அறிவிப்பு, புதிய முன்னெடுப்பு. பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும். 10வது அறிவிப்பு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் விடுதிகளில் அம்பேத்கர் பெயரில் அம்பேத்கர் படிப்பகம் தமிழ்நாடு முழுக்க உருவாக்கப்படும். ஆதிதிராவிடர் மக்களுக்கு தேவையான நல உதவிகளை வழங்க ஏதுவாக சமூக நீதி நல வாரியம் அமைக்கப்படும். இந்த நல வாரியத்தில் பல்வேறு நலக்குழுக்கள் இருப்பவர்கள் அதில் சேர்க்கப்படுவார்கள். 12வது அறிவிப்பு, சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் 23 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும். இது நிறைய கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் இந்த தரம் உயர்த்தப்படுகின்ற அறிவிப்பை அறிவிக்கின்றோம். 13வது அறிவிப்பு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு உதவும் வகையில் சமூக நீதி அறக்கட்டளை உருவாக்கப்படும். இந்த சமூக நீதி அறக்கட்டளையின் சார்பாக பள்ளிகளுக்கான தேவைகளை அந்த CSR ஃபண்ட் மூலமாக கூட நாங்கள் அதை கொண்டு வருவோம். அதற்காக அந்த அறக்கட்டளை உருவாக்குகின்றது. 14வது அறிவிப்பு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய 1 லட்சம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்ப தலைவிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக விடிவெள்ளி மகளிர் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படும். 15 தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடு வழங்க அகம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2500 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். 16வது அறிவிப்பு, பழங்குடியினருக்கான சிறப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். 17வது அறிவிப்பு, ஆதிதிராவிட விவசாயிகள் மேம்பாட்டிற்காக வளமிகு வேளாண்மை உதவி திட்டம் அறிவிக்கப்படுகிறது. 18 வீடற்ற பழங்குடியின மக்களுக்கு உறையுள் பழங்குடியினர் குடியிருப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 19 சீர்மிகு பள்ளிகள் திட்டத்தின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் சுத்தமான சுகாதாரமான தன்னிறைவு பெற்ற பள்ளிகளாக மேம்படுத்தப்படும். 20 வீடற்ற ஆதிதிராவிடர் குடும்பங்களுக்கு இனிய இல்லம் ஆதிதிராவிடர் குடியிருப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 21 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளுக்கு 100 புதிய வகுப்பறைகள் கட்டித்தரப்படும். 22 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகளுக்கு கூடுதல் கழிப்பறைகள் அமைக்கப்படும். தேவையானதை விட்டு இது கழிப்பறைகள் கூடுதலாகவும் கட்டித்தரப்படும். 23 தூய்மை பணியாளரின் குடும்ப உறுப்பினர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு ஏற்றம் தூய்மை பணியாளர் குடும்ப வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம் ஒன்று உருவாக்கப்படும். 24 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வீட்டுமனை வழங்கும் சமத்துவ வீட்டு மனை திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 25 தேசிய நிறுவன பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு வெற்றி வாகை போட்டித் தேர்வு பயிற்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 26 சென்னை நந்தனத்தில் டிஜிட்டல் கற்றல் மற்றும் புதுமை மையம் உருவாக்கப்படும். 27 சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் நலவாரியங்கள் மூலமாக வழங்கப்படும் உதவித்தொகை மறுசீரமைத்து உயர்த்தப்படும். 28 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு தொழில் முனைவோர் மேம்பாட்டு இயக்கம் அமைக்கப்படும். 29 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின விடுதி மாணவர்களுக்கு தீரம் விளையாட்டு ஊக்கத்திட்டம் செயல்படுத்தப்படும். 30 புதிய விளையாட்டுகளில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு சிகரம் சிறப்பு விளையாட்டு திறன் மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 31 சீருடை பணி தேர்விற்கு இளைஞர்களை தயார் செய்யும் வகையில் இலக்கு
சீருடை பணி தேர்வு பயிற்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 32 சமூக நீதித்துறையின் திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்த ஒருங்கிணைந்த பின் ஆளுமை திட்டம் ஒன்று உருவாக்கப்படும். 33 பழங்குடியின வாழ்விட இயற்கை சூழலை கண்டு களிக்க பூம்பொழில் தங்கும் வசதிகள் ஏற்படுத்தப்படும். 34 தனியார் நிறுவனங்களில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் வேலைவாய்ப்பினை ஊக்குவிக்கும் பொருட்டு சரிநிகர் சம வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 35 விடுதி மாணாக்கரின் விளையாட்டு மற்றும் கலைத்திறனை ஊக்குவிக்கும் வகையில் சிறகுகள் பல்திறன் குழுக்கள் உருவாக்கப்படும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின குடியிருப்புகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் மின்வசதி முழுமையாக வழங்கப்படும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் விளைபொருட்களுக்கு இவர்கள் விளைவிக்கின்ற பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும். இது நீண்டகால கோரிக்கை. இந்த கோரிக்கையை இங்கே அறிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். 38 பழங்குடியின குழந்தைகளுக்கு தரமான சத்தான உணவு வழங்கும் வகையில் 250 பழங்குடியின குடியிருப்புகளில் சிறப்பு அங்கன்வாடி மையங்கள் புதிதாக அமைக்கப்படும். 39 பழங்குடியின மக்களின் பண்பாடு கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை நடைமுறைகளை அறிந்து கொள்ளும் பொருட்டு தடம் பழங்குடியினர் மரபு நடை என்கின்ற கலாச்சார பயண நிகழ்ச்சி நடத்தப்படும். 40 இயற்கை முறை விவசாயத்தை கடைபிடிக்கும் பழங்குடியின விவசாயிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு மண்வளம் பழங்குடியின அங்கக வேளாண்மை ஊக்குவிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 41 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளி மற்றும் விடுதி வளாகத்தில் பசுமை தோட்டம் உருவாக்கப்படும். 42 பழங்குடியினர் பெண்களுக்கு சூரிய ஆற்றல் மூலம் சோலார் அடுப்புகள் மற்றும் இதர வசதிகள் ஏற்படுத்தப்படும். 43 விடுதிகளில் தங்கி பயிலும் மாணாக்கருக்கு வேலைவாய்ப்பு திறனை வளர்க்க வெற்றி பாதை திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 44 நீலகிரி கன்னியாகுமரி திருநெல்வேலி திருவண்ணாமலை திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய 6 மாவட்டங்களில் பழங்குடியின மரபு வழி மூலிகை மருத்துவ பாதுகாப்பு திட்டம் அறிமுகப்படுத்தும். 45 பழங்குடியின விளைபொருட்களுக்கு முல்லை என்ற தனித்த அடையாளத்துடன் கூடிய மதிப்பு கூட்டல் அலகுகள் நிறுவப்படும். 46 பழங்குடியின மக்களின் சிறுதானிய விதைகளை ஆவணப்படுத்துவதற்கான மரபு விதை பாதுகாப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 47 சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருச்சிராப்பள்ளி தருமபுரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய 7 மாவட்டங்களில் பழங்குடியினர் வள மையம் உருவாக்கப்படும். 48 வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்தும் நோக்கில் முன்னாள் மாணாக்கரால் வழிகாட்டல் வழங்கும் அறிவு பாலம் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 49 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கும் வகையில் வேளாண் தொழில் அதிகம் நடைபெறும் மாவட்டங்களில் உழவர் உற்பத்தி நிறுவனம் உருவாக்கப்படும். 50 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்படும். 51 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் பொருட்டு திறனாய்வு மேற்கொண்டு உரிய பயிற்சியுடன் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வெற்றிப்படி திட்டம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இது செயல்படுத்தப்படும். இது மிக முக்கியமான அறிவிப்பு. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் பொருட்டு திறனாய்வு மேற்கொண்டு உரிய பயிற்சியுடன் வேலைவாய்ப்பை உருவாக்க தென் மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். 52 விடுதி மாணாக்கருக்கு தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் தொடர்பான பயிற்சி அளிக்க கல்லூரி மாணாக்கர் விடுதியில் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஆளுமை மையம் உருவாக்கப்படும். 53 பழங்குடியினர் நலனுக்காக தமிழ்நாடு பழங்குடியினர் நிதி மேம்பாட்டு குழுமம் ஒன்று உருவாக்கப்படும். 54 தூய்மை பணியாளர் நலனுக்காக தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நிதி மேம்பாட்டு குழுமம் உருவாக்கப்படும். 55 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி வழங்கப்படும். 56 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் செயல்பாட்டினை கண்காணிக்க திட்ட கண்காணிப்பு அலகு ஒன்று உருவாக்கப்படும். 57 வணிகத்துறையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பங்கேற்பினை அதிகரிக்க வணிக வாயில் அதாவது தொழில் முனைவு வாய்ப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். 58 பழங்குடியினர் நலனுக்காக பழங்குடியின மக்கள் தொகை அதிகம் உள்ள மாவட்டங்களில் பழங்குடியினர் நலக்குழுக்கள் உருவாக்கப்படும். 59 தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளையும் தேவைகளையும் நிவர்த்தி செய்ய ஏதுவாக தூய்மை பணியாளர் நலக்குழு உருவாக்கப்படும். 60 வணிக வங்கிகளின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான
கடன் வசதி எளிதில் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது நீண்டகாலமான கோரிக்கை. இந்த கோரிக்கை இந்த அவையிலே எளிதாக கடன் வழங்குவதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்ய அறிவிக்கிறோம். 61 பழங்குடியினர் மொழிகள் குறித்த சான்றிதழ் வகுப்புகள் நடத்தப்படும். பழங்குடியினர் மக்களுக்கான அவர்கள் பேசக்கூடிய மொழிகள் குறித்த சான்றிதழ் வழங்கப்படும், வகுப்புகள் நடத்தப்படும். 62 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களை கலைத்திறனில் ஊக்குவிக்க கலை பட்டறை மூலம் நவீன கலைத்திறன் பயிற்சி வழங்கப்படும். இன்றைக்கு நிறைய சினிமாவில் செல்லக்கூடியவர்கள் நிறைய இங்கே இருக்க தனியார் பயிற்சி மையங்களுக்கு, கூத்துப்பட்டறை போன்ற பயிற்சி மையங்களுக்கு செல்கிறார்கள். அங்கே நிறைய பணம் தேவைப்படுகிறது. சினிமாவில் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த மாதிரியான செயல்பாட்டை மேற்கொள்கிறார்கள். இதற்கான தனியான கலை பயிற்சி பட்டறை ஒன்று சென்னையிலே இதை உருவாக்குவது என்பது மிக சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக அமையும் என்கின்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை நாங்கள் அறிவிக்கின்றோம். 63 ஊடகத்துறையில் இளம் திறமைகளை ஊக்குவிக்க உட்பயிற்சி உதவித்தொகை வழங்கும் ஊடகத்திறன் ஊக்குவிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இது ஜேர்னலிஸ்டுக்கான ஆர்வமுள்ளவர்களுக்கு இது தனியான ஒரு பயிற்சி திட்டத்தை நாங்கள் வழங்குகின்றோம். 64 ஆசிரியர் மற்றும் காப்பாளர்களுக்கு புரிந்துணர்வு பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படும். ஆசிரியர்களுக்கும் காப்பாளர்களுக்குமான ஒரு முரண்பாடுகள், அங்கே உணவு பிரச்சனை நிறைய இருக்குங்கிறதுனால அவர்களுக்கான ஒரு புரிந்துணர்வுக்கான பயிற்சி திட்டம் அவர்களுக்கு வழங்கப்படும். 65 சமூக நீதி விடுதிகளில் சுகாதாரமான வளாகத்தினை உருவாக்கும் நோக்குடன் கொசு வலை மற்றும் தண்ணீர் சுத்திகரிப்பு கருவிகள் அமைக்கப்படும். 67 சமூக நீதி விடுதி மாணாக்கருக்கு ஆங்கில மொழித்திறன் பயிற்சி மற்றும் பயிற்சி பொருட்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று இந்த 67 அறிவிப்புகளை இந்த அவையில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.